தமிழக உள்ளாட்சி தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கிறது. இதனிடையே தமிழக உள்ளாட்சி தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக தேர்தல் பார்வையாளர்களுடன் மாநில தேர்தல் ஆணையர் சீதாராமன் இன்று ஆலோசனை நடத்துகிறார். இதுகுறித்த விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். அதோடு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் உள்ளாட்சி தேர்தல் நிலைப்பாடுகள் குறித்த விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ரமேஷும், தேமுதிக மற்றும் மக்கள் நல கூட்டணியின் நிலைப்பாடு குறித்த தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜ்குமாரும் நம்மிடையே இணைந்திருக்கின்றனர். முதலாவதாக செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், தேர்தல் பார்வையாளர்கள் உடனான இந்த ஆலோசனை கூட்டம் எப்ப தொடங்க இருக்கு? அதுல என்னென்ன அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட இருக்கு? தமிழரசன், தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் அதுக்கான ஏற்பாடுகளை மாநில தேர்தல் ஆணையம் தீவிரமாக செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் தேர்தலுக்காக நியமிக்கப்பட்டுள்ள பார்வையாளருடன் இன்று மாநில தேர்தல் ஆணையர் சீதாராமன் ஆலோசனை நடத்துகிறார். தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் அலுவலகத்தில் நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் 37 IAS அதிகாரிகள், பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ள 37 IAS அதிகாரிகளுடன் காலை 11 மணி அளவில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெறுகிறது. இந்த ஆலோசனை கூட்ட பொறுத்தவரை பல்வேறு முக்கிய அம்சங்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வாக்குப்பதிவிற்கு முன்பு செய்ய வேண்டிய பணிகள் என்ன என்பது குறித்தெல்லாம் மாநில தேர்தல் ஆணையர் தேர்தல் பார்வையுடன் ஆலோசிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பறக்கும் படகுகள் அமைப்பது, சோதனை சாவடிகள் அமைப்பது, அதே போல வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட வேட்பாளர்களின் பிரச்சாரங்களை கண்காணிப்பது, அவர்களுடைய செலவு கணக்குகளை கண்காணிப்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பல்வேறு விதமான முன்னேற்பாடு பணிகளை தேர்தல் ஆணையம் கடந்த சில நாட்களாகவே செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் தமிழகத்தில் 6300 இடங்கள் பதட்டம் நிறைந்தவையாக கண்டறியப்பட்டுள்ளன. இதற்காக தேர்தல் கட்டுப்பாட்டு அறைகள் சென்னையில் உள்ள டிஜிபி அலுவலகம், மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகம், அதே போல ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் தேர்தல் கட்டுப்பாட்டு அறையானது அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக தேர்தல் தொடர்பான அனைத்து அம்சங்களும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் பறக்கும் படைகள், தேர்தல் செலவுகள், அதே போல பல்வேறு பண பரிவர்த்தனை கண்காணிப்பது தொடர்பான பறக்கும் படைகளை அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இந்த உள்ளாட்சி தேர்தலுக்காக 91,098 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வது என்பது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்படலாம். அதே போல மற்றொரு அம்சமாக பார்க்கப்படுவது தேர்தலுக்காக செய்ய வேண்டிய மற்ற இதர விஷயங்கள், அதாவது இந்த வாக்குப்பதிவு. நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. நம்ம தொடர்ந்து திமுக வேட்பாளர்கள் பட்டியல் எப்போது வெளியாகும் என்பது குறித்த தகவல்களை நம்ம செய்தியாளர் ரமேஷ் கிட்ட கேட்கலாம். ரமேஷ், திமுக வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டு விட்டதா? எப்போது வெளியாக வாய்ப்பு இருக்கிறது? விவரங்களை சொல்லுங்க. அல்லது இன்று இரவு அல்லது நாளை காலைக்குள் அந்த வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாக வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக 12 மாநகராட்சி உள்ளிட்ட பல்வேறு வார்டுகளுக்கான உறுப்பினர்களை திமுக அறிவிக்க இருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். சட்டமன்ற தேர்தலில் திமுக யாருடனெல்லாம் கூட்டணி வைத்ததோ அவர்களுடன் உள்ளாட்சி தேர்தலிலும் தொடர்கிறோம், அவர்களுடன் சம்பந்தப்பட்ட மாவட்ட திமுக செயலாளர்களுடன் பேசி ஆலோசனை செய்ய வேண்டும், மாவட்ட அளவிலே பேசி மாவட்ட செயலாளர்கள் எங்களுக்கு அறிக்கையை அளிப்பார்கள், அந்த அடிப்படையிலே நாங்கள் இறுதி செய்து என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அந்த அடிப்படையிலே கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி எல்லாம் பேசிவிட்டார்கள். அந்த இறுதி அறிக்கையும் தற்பொழுது அறிவாலயம் வரை வந்திருக்கிறது. இன்றைக்கு இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் அறிவாலயத்தில் ஒரு கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்திலே அந்த ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலுக்கு திமுக சார்பில் 29 மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த குறிப்பாக காங்கிரசுக்கு சதவீத அடிப்படையிலே சில வார்டுகளை, சில உள்ளாட்சி பதவியிடங்களை ஒதுக்க திமுக தயாராக இருக்கிறது. அது குறித்த அறிவிப்பும் இன்று மாலை வர இருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் கூட இன்றைக்கு அறிவாலயம் வர இருக்கிறார்கள். இதெல்லாம் முடிந்த பிறகு வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் வாய்ப்பு இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் யாரோடும் கூட்டணி இல்லை, அவர்கள் ஏற்கனவே வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டார்கள். இவர்கள் கூட்டணி இருப்பதால் அந்த பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடிய சூழலிலே இந்த காலதாமதம் இருப்பதற்கான காரணங்களாக சொல்லப்படுகிறது. ரத்திகா, ரமேஷ், திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கான இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா? குறிப்பாக காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் தயாராகிவிட்டதா? நிலவரம் என்ன? அதாவது சதவீத அடிப்படையிலே கூட்டணி கட்சிகளுக்கு இடங்களை ஒதுக்குகிறார்கள். குறிப்பாக சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை 4%, அதாவது 8 இடங்கள் காங்கிரசுக்கு ஒதுக்க திமுக திட்டமிட்டிருக்கிறது. இந்த இடங்கள் போதாது என்ற அடிப்படையிலே காங்கிரஸ் கட்சியினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது கூட திருநாவுக்கரசர் மாவட்ட தலைவருடன், சென்னையில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவருடன் அவருடைய இல்லத்திலே ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இதெல்லாம் இறுதி செய்வதற்கான இன்றைக்கு அறிவாலயத்திலே காங்கிரஸ் சார்பிலே பேச்சுவார்த்தையும் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகின்றன. குறிப்பாக
இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த காதர் மொய்தீன் அவருடைய தலைவராக இருக்கக்கூடிய நேற்று கோபாலபுரத்திலே திமுக தலைவர் கருணாநிதியும் திமுக பொருளாளர் ஸ்டாலினும் தனித்தனியே சந்தித்து பேச்சுவார்த்தையில் சுமூகமாக நடைபெறுவதாக பேட்டியளித்திருக்கிறார். இன்று இரவுக்குள் அவர்களுடைய பட்டியலும் அவர்களுக்கான ஒதுக்கீடும் வெளியிடப்படும் என்று அவர் நேற்றே அறிவித்திருக்கிறார். இதே போன்று பல்வேறு கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் அந்தந்த மாவட்ட அளவிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை மற்ற அவர்கள் குறிப்பாக ஒரு மாநகராட்சியை அதிக அளவிலான உறுப்பினர்கள் கேட்கிறார்கள். ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியினர் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய வார்டுகளிலே ஒரு மாநகராட்சியிலே பெரும்பான்மை இடங்களில் போட்டியிடும் பட்சத்தில் அவர்களுக்கு அந்த மாநகராட்சி மேயர் என்பது கிடைக்க இருக்கும். அந்த அடிப்படையிலே ஒரு சில மேயர் பொறுப்புகளையும் அவர்கள் அந்த அதிக அளவிலான வார்டுகளை கேட்பதாக தெரிகிறது. அதிலே தான் சில இழுபறி நீடித்து வருவதாக சொல்லப்படுகிறது. அதெல்லாம் இன்றுக்குள் இறுதி செய்யப்பட்டு நாளைக்கு அவர்களுக்கு இடங்கள் ஒதுக்கி தந்து விடுவார்கள். அவர்கள் இறுதி செய்து அவர்கள் ஏற்கனவே ஒரு கமிட்டி அமைச்சிருக்கிறார்கள். மாவட்டத்திற்கு 3 பொறுப்பாளர்கள் என்று திருநாவுக்கரசர் நியமித்திருக்கிறார். அவர்களெல்லாம் சேர்ந்து அந்த பட்டியலை வெளியிடுவதற்கு ஒரு சில தினங்கள், அதாவது கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை வாக்கில் காங்கிரஸ் பட்டியல் வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக காங்கிரஸ் தகவல் நமக்கு தெரிவிக்கின்றன. ரத்திகா, தமிழக உள்ளாட்சி தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. இதனை முன்னிட்டு உள்ளாட்சி தேர்தலில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் நிலை குறித்த உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.